நான் உங்க அருண். 3வது கண் எக்ஸ்க்ளூசிவ் எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். சாமியார்கள் உலகத்துல என்ன நடக்குது? ஆன்மீக பூமியை சுத்தி வரும் எல்லா சாமியார்களுக்கும் ஆன்மீக தேடல் இருக்குதா, இல்ல அது ஒரு வேஷமா? பவர்ஃபுல்லான சாமியார்களையும் புகழ்பெற்ற மகான்களையும் சித்தர்களையும் பத்தி தெரிகிற அளவுக்கு சிம்பிளா இருக்கிற இந்த சாமியார்களை பத்தி வெளி உலகுக்கு அதிகம் தெரியறதில்ல. வெளி உலகம் தெரிந்திராத சுவாரஸ்யமான விஷயங்கள் ரகசியமான அந்த சாமியார்களோட வாழ்க்கையில இருக்கு. அது எல்லாமே இந்த எபிசோட்ல வெளிவந்திருக்கு. பவர்ஃபுல்லான நடமாடும் சித்தர்களையும் நம்ம டீம் விட்டு வைக்கல. நாகராஜ் மீட் பண்ணின சுரேந்தர் சாமி, நான் மீட் பண்ணின கருப்பு சித்தர், இப்படியான நடமாடும் சித்தர்களை பத்தியும் இந்த எபிசோட்ல பார்க்கவிருக்கீங்க. காவி கட்டினாலும் பிரச்சனைகள் தொடரும். சாமியார்களின் இன்னொரு பக்கம். காய் வெட்டியை கட்டிக்கிட்டு வீட்டில் வேலை செய்ய பயந்துக்கிட்டு தாய் தப்பன் கூட கோவிச்சுக்கிட்டு இங்கே வந்து தர்மம் எடுக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, பீடி குடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க. கார், பைக், செயின், மோதிரத்தை பரிகாரமாய் விட்டு செல்லும் வினோதம். 3வது கண் எக்ஸ்க்ளூசிவ். நம்ம டீம் இன்னைக்கு திருவண்ணாமலையில இருக்கிறோம். கடந்த வாரத்தோட தொடர்ச்சியா திருவண்ணாமலை சாமியார்களை பத்தின ரிசர்ச் இன்னைக்கும் தொடருது. அதை தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு பரிகாரமா 2 வீலர், சைக்கிள், கார், வாட்ச், மோதிரம், செயின் இப்படியான பொருட்களை கொடுக்க சொல்லும் நடமாடும் சித்தரான சுரேந்தர் சாமி, பஸ் ஸ்டாண்ட் பாபா மாதிரி அழுக்கு துணிகளோட வாழ்ந்து வரும் கருப்பு சித்தர், இப்படி நடமாடும் சித்தர்களை பத்தின பதிவுகளோட இந்த பரபரப்பான எபிசோட் வெளிவருது. இந்த பிரமிப்பான பயணத்துல எங்களோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. திருவண்ணாமலையோட கிரிவல பாதை சாமியார்கள் தான் நம்மோட இலக்கு. பௌர்ணமி நாட்கள்ல லட்சக்கணக்கான பேர் கிரிவலம் போகும் பாதையில தான் ஏகப்பட்ட சாமியார்களை பார்க்க முடியுது. போன வாரம் மீட் பண்ணின சாமியார்கள்ல ஒரு சிலர் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. உங்க பேர் என்ன? அருண். நீங்க எங்க இருக்கீங்க? நான் சிதம்பரம் தான். சிதம்பரம். சென்னையிலேருந்து வந்திருக்கோம் இப்போ இந்த ஷூட்காக தான். சென்னையில் இருக்கீங்க? ஆமா. எந்த ஏரியாவில்? சென்னையில் சாலிகிராமம். சாலிகிராமில் எங்க? ரொம்ப அமைதியா இருக்கிற இந்த சாமியார்கள் திடீர்னு கோபம் ஆயிடுறதால நான் உஷாரா மூவ் பண்ண ஆரம்பிச்சேன். மண்டபம் மாதிரி இருந்த இடத்துல ஒரு சாமியாரை மீட் பண்ண போனேன். பெரும்பாலும் சாமியார்கள் யாரும் தங்களோட பேரை சொல்றதில்ல. தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்னு என்கிட்ட எதிர்கேள்வி கேட்கறாங்க. இந்த சாமியார் எடுத்த எடுப்பிலேயே ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னாரு. வீட்டுல வேலை செய்யறதுக்கு விருப்பமில்லாத இளைஞர்கள் இங்க சாமியார் வேஷத்துல இருக்கிறதா சொன்னாரு. அடியார்கள் வந்து எங்களை மாதிரி அடியார்களுக்கு வந்து முத்தியை தேடி வந்திருக்காங்க. சில பேர் உங்களை மாதிரி வயசு பையன்கள் வந்து காய் வெட்டியை கட்டிக்கிட்டு வீட்டில் வேலை செய்ய பயந்துக்கிட்டு தாய் தப்பன் கூட கோவிச்சுக்கிட்டு இங்கே வந்து தர்மம் எடுக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, பீடி குடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க. அதை கணக்கில் விடுங்க. 100க்கு இதில் அவர்கிட்ட போய் சேர்றது, முத்தியை போய் சேர்றது 1001 இருக்கலாம், அல்லது லட்சத்தில் 1 இருக்கும். இந்த மாதிரி பையங்கள்லாம் போய் அவர்கிட்ட போய் சேர முடியாது. அடுத்து கிரிவல பிளாட்பாரத்துல ஒருத்தரை மீட் பண்ண. காவி வேட்டியோட சாமியார்களோட சுத்திக்கிட்டு இருந்த இவரை சாமியார்னு நினைச்சிட்டேன். ஆனா இவர் ஒரு பிசினஸ்மேன், கோயம்புத்தூரை சேர்ந்தவர். திருவண்ணாமலைக்கு அடிக்கடி வரக்கூடிய இவரு இங்க தியானம் பண்ணுனா நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும்னு சொன்னாரு. பிராணாயாமம் பண்ணி தியானத்தில் உட்காந்தோம்னா we can achieve what we want. அந்த ஒரு இது தெய்வம் கொடுக்கறது. சரிங்க. இப்போ நீங்கள் கிரிவலம் டைமில் மட்டும் இங்கே வருவீங்களா? எந்த பௌர்ணமி நேரத்தில் இல்லை இங்கே இருப்பீங்களா? இல்லை சார், ஐ எம் ரெகுலர் விசிட்டர், நாட் அ பர்மனண்ட் விசிட்டர். இப்போ நீங்கள் எந்த ஊருங்க? நேட்டிவ் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. ஸோ இப்போ இந்த கிரிவலத்துக்காக வந்திருக்கீங்க? ஆமாம், பௌர்ணமிக்காக வந்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் சார், கோயம்புத்தூர். ஸோ இங்கே ரெகுலராக வரீங்களே, இப்போ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது தனி வழிபாடுகள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமா? இப்போ ஒரு லிங்கத்தை போய் வழிபடுறது தனியாக ஏதாவது காரணம் இருக்கும்ல? ஆமாம்மா, எனக்குன்னு நான் தனிமையாக உட்காந்து பண்ணுறக்கூடிய ஸ்லோகங்கள், சொல்லக்கூடிய மந்திரங்கள் தான். அப்போ யாரோட டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் என்ன ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா முதல்ல இருக்கிற 5 நிமிஷம் தியானமே என்னை ஒருநிலைப்படுத்திடும். என் பக்கத்தில் ஒரு பேச்சுக்கு எர்த்குவேக்கே நடந்தால் கூட சப்போஸ் என்ன அவர் விட்டு வச்சுருந்தாருன்னா நான் பாடு என்னுடைய பூஜையை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பேன். ஒரு வயதான சாமியார் தனியா உட்கார்ந்திருந்தாரு. அவருடைய அனுபவத்துக்கு சாமி தரிசனம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில
கடவுள் காட்சி ஏதாவது கிடைச்சிருக்கான்னு கேட்டேன். இது கலியுகம், கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இங்க வருவதற்கு சிவன் தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாருன்னு சொல்றாரு. தினமும் இங்க அன்னதானம் கொடுக்கப்படுறத பத்தி எல்லாம் பேசினாரு. சூழ்நிலைகள் சரியில்லை, நான் யார்கிட்டையும் பழக்கக்கூடிய அம்சங்கள் நமக்கு கிடைக்கல. சரி எனக்கு யாரும் ஆதரவு கிடையாது. அதனால் சரி எதாச்சும் வந்தேன். நான் தேடி வந்தேன்னு சொல்ல முடியாது. அவனா நம்மளை தேடி அவனா எதை பண்ணிக்கலாம். நம்மளாம் ஒன்று தேடி ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டு என்ன ஆள் கொண்டாயோ எந்த பெருமானே அப்படின்ற மாதிரி அவனே எடுத்துக்கிட்டான். நம்ம ஒன்றும் போய் அவனை போய் நான் அந்த நோக்கம் இருக்கிறேன் அது அவன்கிட்ட கேட்க முடியாது. உங்களுக்கு உணவுலாம் இங்கே கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துருமா? இது இங்கேருந்து 11 மணிக்கு வருது, சாயந்தரம் 5:30 மணிக்கு வருது. அதுதான் வேறு வேணும், கரெக்டாக டைம் கொடுத்துருவாங்க. திருவண்ணாமலை ஒரு அமைதியான பிரதேசம். சாமியார்களும் இங்க அமைதியா இருக்காங்க. ஆனா காசி மாதிரியான இடங்கள்ல சாமியார்களுக்கிடையே பயங்கரமான சண்டை வருமா? அந்த அனுபவத்தை சாமியார் ஒருத்தர் எனக்கு சொன்னாரு. ஒரு சண்டை சச்சரவு இல்லாத பிரச்சனை. இப்போ காசிலாம் இருக்காங்கன்னா காசிலாம் போய் எல்லாரும் இருக்க முடியாது சாமி. காசியில் கொஞ்சம் சில சாமியார் கொடூரமான சாமியாரும் உண்டு, உங்களை பிடிச்சி கடிச்சு தின்ற சாமியாரும் உண்டு. இங்கே அப்படிலாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ 4 பேர் இருக்கிறோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைதியாக இருப்பாங்க. யாரும் சண்டை இந்த சச்சரவும் கிடையாது. நான் சாப்பிடாட்டாலும் அவர் சாப்பிட்டாருன்னா நாங்கள் சாப்பிடுங்கன்னு கொடுக்குற தன்மை இங்கே அதிகம் உண்டு. நம்ம டீம் சாமியார்களோட பேசிக்கிட்டு இருந்த டைம்ல சாமியார்களுக்கான சாப்பாடை ஒரு வண்டியில எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சாமியார்கள் எல்லாரும் வரிசையில நின்னு சாப்பாடு வாங்கிட்டு போனாங்க. இந்த மாதிரி அன்னதான நிகழ்வை தினமும் திருவண்ணாமலையில யாராவது ஒருத்தர் செய்துகிட்டு இருக்காங்க. அதனால இங்க இருக்கிற சாமியார்களுக்கு அது பெரிய உதவிகரமா இருக்கு. எல்லாரும் அமைதியா சாப்பாடு வாங்கிட்டு போனாங்க. சாப்பிட்டதுக்கு பின்னாடி அமைதியான ஓய்வு. லௌகீக வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு தினசரி ஏகப்பட்ட வேலைகள். ஒவ்வொரு நாளும் நிறைய திட்டமிடல்களோட பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா எல்லாம் துறந்த சாமியார்களோட வாழ்க்கையில ஒரு நாள் என்பது எப்படி செலவிடப்படுது? சாமியார்களோட அன்றாட வேலைகள் என்ன? இப்படியான கேள்விகளுக்கு ஒரு சாமியார் தன்னோட அன்றாட வேலைகளை பத்தி சொன்னாரு. சாமி, இப்போ இங்கே சுற்றி நிறைய சாமியார்கள் இருக்காங்க இல்லையா? இப்போ இவங்களுக்கு டெய்லி ரொட்டீனாக என்னென்ன வேலை இருக்கும்? இங்கே ஏதாவது கோயிலில் போய் சாமி கும்பிட்றது, இப்படி ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியாக இருக்குமா, இல்லை பெரும்பாலும் சாமியார்கள் என்ன பண்ணுவாங்க இங்கே இருக்கிறவங்க? ஒரு சிலர் கோயில்களில் இருக்காங்க, ஒரு சிலர் ஆசிரமங்களில் இருக்காங்க. பெரும்பாலும் பாதி இது மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. கிரிவல பாதை ஃபுல்லாக ரன்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் அது 2 வருஷமா அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருந்தேன். இங்கே அங்கே வாஷிங் ஒர்க் நடக்குது, அதனால இங்கே ஷிஃப்ட் ஆகிருந்தேன். அது முடிஞ்ச உடனே 2 நாள் பொறுத்து அங்கே போயிடுறேன். ஓஹோ, சரி சரி. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு காலையில் எழுந்தவொடனே என்ன வேலையாக இருக்கும்? எழுந்தோடனே இங்கே ஏதாவது காலையில் எழுந்தவொடனே குளத்துக்கு போக வேண்டியது, குளிக்க வேண்டியது, சிவபூஜை செய்ய வேண்டியது. உட்காந்து இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏதாவது உணவு கொடுத்துட்றாங்க, கடவுள் கொடுக்க வேண்டியது, மதியானம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. திரும்ப சாயங்காலம் ரொட்டீன் பூஜா, தியானம், ஜபம், நித்திரை, இதுதான் ரொட்டீன் இருக்காங்க. நான் மீட் பண்ணின சாமியார்கள் கிட்ட கேட்ட ஒரு கேள்வி முக்கியமானது. ஏன் சாமியார் ஆனீங்க? இதுக்கு ஒவ்வொருத்தரோட அனுபவமும் வித்தியாசமா இருந்தது. வீட்டு சூழ்நிலை சரியில்லை, சிவன் அழைச்சாரு, சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படியாக ஒவ்வொரு சாமியாரும் சொல்லும் பதில்கள் ஆச்சரியமா இருந்தது. ஈர்ப்பு இருந்தால் தான் இங்கே வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. சாமி, இப்போ இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தொடர்ந்து யாராலையும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. இருக்க முடியாதுன்னு இல்லை, அப்படி போனால் கூட திரும்பி இங்கே வந்துடுறாங்க. ஓ, நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? அதான் ஹிஸ்ட்ரி, எம்பிஏ முடித்தேன். அப்படியே பேங்க்கில் மேனேஜர் ஆக்ட்ரஸ்லேயே ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் இருந்தால் ஒரு பொண்ணு பார்க்கலன்னா அப்படியே வீட்டில் அப்படியே சரி சும்மா காசிக்கு போயிட்டு வரலான்னு போனோம். அங்கே அப்படியே ஒரு 5 வருஷம் அப்படியே உட்காந்து. இங்கேம்மா தனியாக இல்லையா? யாரும் இல்லை. இங்கேம்மா என்ன எங்கே வந்தேன்? ஆ என்ன பார்க்க வந்தேன்? என்ன பார்க்க மாதிரி வந்தேன் அப்படின்ற செருப்பு விளக்க மாதிரி கண்ட வேணா வெறிக்கிட்டு போய்டா வெறிக்கணும் தான். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. காவி கட்டிய சாமியார்களையும் காவி கட்டாத நடமாடும் சித்தர்களை பத்தியும் தான் இன்னைக்கு நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாமியார்கள் வாழ்க்கையில இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் வெளிப்படுது.
நடமாடும் சித்தர்களை பத்தின தேடல்ல வித்தியாசமான சித்தர்களை பத்தி இந்த எபிசோட்ல பதிவு பண்ண முடிஞ்சிருக்கு. இப்படி பிரமிப்பான அனுபவங்களை தான் இன்னைக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. திருவண்ணாமலை சாமியார்களை மீட் பண்ண வந்த சூழல் எனக்கு பலவிதமான அனுபவத்தை கொடுத்திருக்கு. மாறுபட்ட குணாதிசயங்கள் கொண்ட சாமியார்களை நேருக்கு நேர் சந்திச்சு பேச முடிஞ்சது. ஆனாலும் தவ வாழ்க்கை மட்டும் இல்லாம சொந்த வாழ்க்கை பிரச்சனை காரணமாகவும் சாமியார்களா உருமாறி திரியற நபர்களையும் மீட் பண்ண முடிஞ்சது. லௌகீக வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது பேசாம சாமியாரா போயிடலாம் அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு யோசனை வரும். ஆனா சாமியார்கள் வாழ்க்கையும் அவ்வளவு சுலபம் இல்லைன்னு தோணுது. அடுத்த வேளை சாப்பாட்டுல ஆரம்பிச்சு தங்குற இடம் வரைக்கும் எல்லாத்துக்கும் கையேந்தும் நிலை. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தினமும் எல்லாரும் தங்களோட சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் தொடர்பு கொள்வதற்கு போன்ல ஆரம்பிச்சு எத்தனையோ சோசியல் மீடியாக்கள் இருக்கு. ஆனா சாமியார்களுக்கு அப்படி எந்த ஒரு சாய்ஸும் இல்லை. எனக்கு தலைவலினா கூட என்னோட அம்மா போன்லயே வைத்தியம் சொல்லுவாங்க. தலைவலி சரியாயிடுச்சுன்னு சொல்ற வரைக்கும் போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் சென்னையில பேச்சுலரா இருந்தாலும் நான் தனியா இருந்ததா ஒரு நாளும் நினைப்பு வந்ததில்ல. நான் தனியால் ஆயிட்டதா கற்பனை பண்ணி பார்த்தா உடம்புல நடுக்கம் வருது. ஆனா சாமியார்கள் உறவுகளோட எந்த தொடர்பும் இல்லாம ஆயுள் முழுக்க இருக்காங்க. நிஜமாவே இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க மன துணிச்சல் வேணும். அப்படி ஒரு துணிச்சலான சாமியார மீட் பண்ண முடிஞ்சது. இந்த சாமியார் கேரளா சோட்டானிக்கரையில பிறந்திருக்காரு. இப்போ இவருக்கு 106 வயசாகுதான். 7 வயசுல வீட்டை விட்டு வெளியே வந்து சாமியார் ஆயிருக்காரு. இந்தியா முழுக்க உள்ள ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுத்திக்கிட்டே இருக்காரு. உண்மையான சாமியார்கள் உணவின் மீதோ மற்ற லௌகீக விஷயங்கள் மீதோ ஆர்வம் இல்லாம இருப்பாங்கன்னு சொன்னாரு. அப்படி ஆசை உள்ளவங்களுக்கு தவ வாழ்க்கை சரி வராதுன்னு சொன்னாரு. இடைவிடாது தொடர்ந்து பயணிச்சா நீங்க அடைய வேண்டிய இலக்க கண்டிப்பா அடையலாம்னு சொன்னாரு சோட்டானிக்கரை சாமி. 7 வயசுல யோகா சன்னியாசம் வாங்கிட்டேன். ஐயா நீங்க 910 பிறந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுங்கய்யா? 106 அட் ரன்னிங். 106 106 வயசு. ஒரு லைனில் நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்கா அதில் நன்மையோ தின்மையோ கடைசி வரைக்கும் அதே லைனில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் தேடுற மார்க்கம் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு பேர் சகசாரம், இது பேர் மணிப்பூர். அது எவ்வளோ 2 கண்ணு சேர்ந்துருக்கும். அப்போ நீ எந்த தெய்வத்தை நினைச்சிட்டு உட்காந்தீங்களோ அதனுடைய பவர் ஆஃப் அந்த வைப்ரேஷன், அந்த சாநித்தியம் ஈஸியாக கிடைக்கும். சாப்பாட்டில் பிரியமாக ஆக்கிறவங்க இந்த நிலைக்கு வர முடியாது. இந்த கமர்ஷியலாக ஆக்கிறவங்களும் இந்த நிலைக்கு வர முடியாது. திருவண்ணாமலை சாமியார் அசைன்மெண்ட்டை பத்தி நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு வியப்பான தகவல் வந்தது. நடமாடும் சித்தரான சுரேந்தர் சாமியை பத்தி அதிசயமான தகவல் கிடைச்சது. மதுரை பக்கத்துல இருக்கிற அந்த சித்தரை பத்தி நாகராஜ் உங்களுக்கு சொல்ல போறாரு. திரும்பவும் இந்த எபிசோட்ல கருப்பு சித்தரை மீட் பண்றதுக்கு நான் வருவேன். ஹாய், நான் உங்க நாகராஜ். நடமாடும் சித்தரான சுரேந்தர் சாமி மதுரை திருமங்கலம் பக்கத்துல இருக்காருன்னு எனக்கு சொல்லி இருந்தாங்க. அவர்கிட்ட பிரச்சனையோட வரவங்களுக்கு சுரேந்தர் சாமி சொல்லும் தீர்வு வித்தியாசமானது. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு அவரோட ஊரான தனக்கன் குளத்துக்கு வந்திருக்கேன். நம்ம நிறைய சித்தர்கள் சாமியார்களை பார்த்துருக்கோம். அவர் எல்லாரும் மக்கள்கிட்ட இருந்து எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஒரு சில சித்தர்கள் மட்டும் பணம் வாங்குறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சுரேந்திர சுவாமிகள் இங்கே வர்ற மக்கள்கிட்ட எது வேணாலும் கேட்பாராம். அவர் கேட்குறத கொடுத்துட்டோம் அப்படின்னா 1க்கு 10 மடங்காக நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உதாரணத்துக்கு மோதிரம், செயின், சைக்கிள், பைக், கார் இப்படி எது வேணாலும் கேட்பாராம். ஆனால் கேட்குறத மக்களும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி கொடுத்த பொருட்கள், கார், பைக்லாம் இங்கே நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சுரேந்தர் சாமி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். அந்த இடத்துல சாமி சிலைகள் இருந்தது. அந்த இடத்துல சில கார்களும், 2 வீலர் பைக்குகளும், சைக்கிள்களும் நிறைய நின்றுகிட்டு இருந்தது. இப்படி நிக்கிறதுக்கு காரணமான ஒரு ஆச்சரியத்தை சொன்னாங்க. அதாவது சுரேந்தர் சாமி தன்னை தேடி வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் போது திடீர்னு அவங்க கிட்ட இருக்கிற கார், சைக்கிள், பைக் இந்த மாதிரி பொருட்களை விட்டுட்டு போக சொல்லிடுவாராம். பிரச்சனைகளுக்கு தீர்வா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொருட்களை எல்லாம் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு தீர்வு சொல்ற சித்தரை பத்தி இப்பதான் நான் கேள்விப்படுறேன். அவரை உடனே பார்க்கறதுக்கு நான் ஆர்வமான. ஒரு சின்ன ரூமோட வாசல்ல அழுக்கான ட்ரெஸ்ஸோட ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. இவர்தான் சுரேந்தர் சாமி. இவரை பார்க்கத்தான் நான் வந்திருக்கேன். சுரேந்தர் சாமி தன்னோட கழுத்து நிறைய செயின் போட்டிருக்காரு. விரல்கள் எல்லாத்துலயும் மோதிரம் போட்டிருக்காரு. இந்த செயின், மோதிரம் இது எல்லாமே இவரை பார்க்க வந்தவங்க பரிகார பொருட்களை கொடுத்துட்டு போனதுன்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு பைக்ல வந்தவங்க சுரேந்தர் சாமியை பார்க்க வரும்போது
உன் பைக்கை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவாராம். அவங்களும் மறுபேச்சு எதுவும் பேசாம விட்டுட்டு போயிடுவாங்களாம். இப்படி செய்யறது தான் பிரச்சனைக்கான பரிகாரம்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற வாகனங்களும் பொருட்களும் அப்படி வந்ததுதான்னு சொன்னாங்க. இப்படி ஆச்சரியமான அமானுஷ சித்தரா இருக்கும் சுரேந்தர் சாமி கிட்ட பேசுவதற்கும் பேட்டி எடுப்பதற்கும் முயற்சி பண்ணினேன். ஆனா அவர் கரெக்டா ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்துட்டாரு. மதுரை தானா? ஆமாம், பெரிய பிளாஸ்டாரு அப்பட பிடிக்கும். எங்கே பிடிக்கணும் மனதை காணா என்ன பிடிச்சி. இதெல்லாம் என்ன கையில் எல்லாம் போட்டிருக்கீங்க? இதெல்லாம் என்னையா? படம் அப்படிங்க படம் அப்படிங்க என்ன இருக்குது. நான் தினம் கோயிலுக்கு போனாங்க. உங்க கூட யார் இருக்கா? உங்க கூட யார் இருக்கா? இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. அவர் பேசுறது சில நேரங்கள்ல தொடர்பு இல்லாம இருந்தது. இந்த மாதிரி சித்தர்கள் பேட்டி, மீடியா, புகழ் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அதனால அவரை எப்படியாவது பேச வச்சிடலாம்னு திரும்ப திரும்ப முயற்சி பண்ணேன். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. இங்கம்மா தண்ணி இல்லையா? இங்கம்மா என்ன எங்க வந்தேன்? என்ன பார்க்க வந்தேன்? என்ன பார்க்க மாதிரி வந்தேன் அப்படின்ற செருப்பு விளக்க மாதிரி கண்ட வேணா வெளியே போயிடா பிடிக்கணும் தான். சுரேந்தர் சாமி நம்மோட பேசுற சூழல்ல இல்ல. வேற வழி இல்லாம அங்கிருந்து புறப்பட வேண்டியதா போயிடுச்சு. ஒரு சித்தரோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு இத்தனை பேர் தங்களோட உடைமைகளை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கறதே மிகப்பெரிய ஆச்சரிய நிகழ்வா எனக்கு இருந்தது. அடுத்த ஒரு நிகழ்வுல நான் உங்களை மீட் பண்றேன். திரும்பவும் இந்த எபிசோட்ல அருண் கருப்பு சித்தர் அப்படிங்கிற நடமாடும் சித்தரை மீட் பண்ண போறாரு. தொடர்ந்து பாருங்க. சரி, பையங்களுக்கு வேலை விஷயமா கட்டணம் என்னாச்சு? வேற விஷயத்துல வரும். வேற விஷயத்துல வருமாக்கும். எவ்வளவு நாளையில கிடைக்கும்? கொஞ்ச நாளுக்குள்ள கிடைச்சிரும். கொஞ்ச நாளுக்குள்ள கிடைச்சிருமா? சரி. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. வெளிப்படையா சொல்ல முடியாத பிரச்சனைகள் சாமியார்கள் வாழ்க்கையில இருக்கு. அது எல்லாமே இந்த எக்ஸ்க்ளூசிவான எபிசோட்ல வெளி உலகுக்கு தெரிய வருது. நடமாடும் பவர்ஃபுல் சித்தர்களை பத்தின பதிவுகள்ல வித்தியாசமான சித்தர்களை பத்தி ஷூட் பண்ணி இருக்கோம். பிரமிப்பான எக்ஸ்க்ளூசிவ் எபிசோடோட பதிவுகளை தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வெல்கம் பேக். இப்ப நான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிட்டு இருக்கேன். அங்க ஒரு நடமாடும் சித்தர் இருக்காருன்னு சொல்லி இருந்தாங்க. அவரோட பேரு கருப்பு சித்தர்னு சொல்லி இருந்தாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு திருவண்ணாமலைன்னு பேரு. அங்கதான் நான் தேடி போற கருப்பு சித்தர் இருக்காரு. வில்லேஜுக்கு வந்துட்டேன். ரோட்டோரத்துல ஒரு டீ கடை இருந்தது. அந்த டீ கடைக்கு பக்கத்துல ஒருத்தர் தாடியும் அழுக்கு சட்டையுமா உட்கார்ந்திருந்தாரு. இவர்தான் கருப்பு சித்தர். இவரைத்தான் நான் தேடி வந்திருக்கேன். நடமாடும் சித்தர்களை பத்தின நம்மோட தேடல்ல இவரும் ஒருத்தர். இவர் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுனா நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேர்கிட்ட இருக்கு. நான் போயிருந்த டைம்ல ஒருத்தர் வந்து அவர் பக்கத்துல உட்கார்ந்து காலை பிடிச்சு விட ஆரம்பிச்சாரு. கருப்பு சித்தர் எப்பவும் கால் நீட்டி உட்கார்ந்துருக்காரு. ஒரு சட்டைக்கு மேல இன்னொரு சட்டைன்னு 4-5 சட்டைகள் போட்டிருக்காரு. இதே மாதிரி தான் பேண்ட்டும் ஒண்ணு மேல ஒண்ணுன்னு போட்டிருக்காரு. அது எல்லாமே பயங்கரமான அழுக்கா இருக்கு. நடக்கிறது கூட சிரமப்பட்டு நடக்கிறாரு. சித்தருக்கு கால் பிடிச்சு விட்டுட்டு இருக்கிற இவரோட பேரு முருகன். மில்லுல வேலை பார்க்கறாரு. கருப்பு சித்தரை வாரம் ஒரு தடவை பார்த்துட்டு போவாராம். புது டிரஸ் எடுத்து கொடுத்தாலும் கருப்பு சித்தர் இப்படித்தான் இருப்பாராம். முருகன் அதை பத்தி எனக்கு சொன்னாரு. ஏன் எதுவும் சொல்ல மாட்டாங்க? அவர் யாருக்கும் எந்த தொந்தரவு பண்ண மாட்டாரு. அவர் ஒரு மகான மதிக்கிறாங்க. அதனால யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸே தான் போட்டிருப்பாரு. அழுக்கு ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. ஒரு 4 பேண்ட் 4 சட்டை. வேற எதுவும் வாங்கி தர மாட்டீங்களா? நீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் போட மாட்டாரு. கருப்பு சித்தர் அதிகம் பேசுறதில்ல. ஆனாலும் பிரச்சனைன்னு வரவங்களுக்கு இவர் சொல்றது அப்படியே பழிக்கும் அப்படிங்கிறது இங்க உள்ளவங்க நம்பிக்கையா இருக்கு. சரி, பையங்களுக்கு வேலை விஷயமா கட்டணம் என்னாச்சு? வேற விஷயத்துல வரும். வேற விஷயத்துல வருமாக்கும். எவ்வளவு நாளையில கிடைக்கும்?
ஆ கொஞ்ச நாட்கள் கிடைச்சிடும். கொஞ்ச நாளுக்குள்ளே கிடச்சிருமா? ம் சரி. இவரு கருப்பையா. கருப்பு சித்தரோட பல வருஷங்களா இவர் தொடர்புல இருக்காரு. முக்கியமான காரியங்களுக்கு கருப்பு சித்தர் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாரு. காரியம் கரெக்டா நடக்கும் அப்படிங்கிற சூழல தான் கருப்பு சித்தர் வாய் திறந்து பேசுவாரு. அத பத்தி எனக்கு சொன்னாரு கருப்பையா. இங்க சித்தர் இருக்காங்க இல்லையா? ஆமா. உங்களுக்கு எவ்வளவு நாளா உங்களுக்கு தெரியும்? எனக்கு அவர் வந்து 9 வருஷமா தெரியும். இதுக்கு முன்னால வந்து மகாலிங்க மலையில இருந்தார். இப்போ இங்க வந்து 4-5 வருஷம் ஆச்சு. அவர் என்ன வாதறந்து சொல்றாரோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நடக்கும்னு சொன்னால் 2 வார்த்தை பேசுவார். இல்லாட்டி ஊன்ட்டு இந்த வார்த்தையோட சரி. அந்த ஊன்னு கேட்கறதோட விட்டுருவாரு. பதில் எதுவுமே சொல்ல மாட்டாப்புல. அவங்களுக்கு நடக்கும்னு சொன்னா உனக்கு போ, கூடி சீக்கிரம் நடக்கும் அப்படிம்பாரு. கருப்பு சித்தர் கிட்ட ஒரு வினோதமான பழக்கம் இருக்கு. இவரை பார்க்க வரவங்க எல்லார்கிட்டையும் இவர் சகஜமா பேசுறது இல்ல, ஆசீர்வாதம் பண்றதும் இல்ல. கருப்பு சித்தரே தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணினாலோ அல்லது கைப்பிடிச்சு சோதிச்சு பார்க்குற மாதிரி பார்த்தாலோ அவங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை பத்தி கருப்பையா சொன்னாரு. எல்லாருக்கும் இந்த கையெல்லாம் பிடிச்சி பார்ப்பாங்க? எல்லாத்துக்குமே பார்க்க மாட்டார். எல்லாத்துக்குமே அவர் பார்க்க மாட்டார். அவர் மனசுல திகஞ்சிச்சுனாத்தான் கையை பிடிப்பார், இல்லாட்டி கை பிடிக்க மாட்டார். ஆசீர்வாதம் எப்படி எல்லாருக்கும் தலையை தொட்டு ஆசீர்வாதம்? எல்லாத்துக்குமே சொல்ல மாட்டார். அவர் மனசுல என்ன தோணுதோ அதுதான். எல்லாருமே இப்ப நம்ம 10 பேர் போறோம், 10 பேரையுமே தலையில் தொட மாட்டாரு. யார் அவர் கையை நம்ம தலையில வச்சுட்டாரோ அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கேரளா இப்படி பல இடங்கள்ல இருந்தும் இவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்க வராங்க. கருப்பு சித்தர்கிட்ட ஒரு வினோதமான உணவு பழக்கம் இருக்கு. பக்கத்துல இருக்கிற பெட்டி கடையில சோடா மாதிரியான குளிர்பானத்தை தான் விரும்பி குடிக்கிறாரு. அதுதான் இவருடைய முக்கியமான பழக்கமா இருக்கு. நான் அவருக்கு டீ வாங்கி கொடுத்தேன், குடிச்சாரு. கருப்பு சித்தருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மூக்குப்படி சித்தரை மீட் பண்ண போறேன். உலகம் முழுக்க இருக்கிற இவரோட டிவோட்டீஸ் மூக்குப்படி சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க எப்போதும் துடிக்கிறாங்க. திருவண்ணாமலையில ஒரு சித்தரோட ஆயுள் முடிஞ்சா அடுத்த சித்தர் வந்துடுவாங்க. இப்படி ஒரு சர்க்கிள் இயற்கையா அமையும்னு சொல்றாங்க. அந்த வரிசையில அடுத்த வாரம் நான் மீட் பண்ண போற மூக்குப்பொடி சித்தர் தான் இப்போ திருவண்ணாமலையில ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. அவரை பத்தின பதிவுகளோட உங்களை நான் மீட் பண்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது 3வது கண் டீம் சார்பாக அருண். இந்த நிகழ்ச்சி வரும் வாரம் திங்கள் அன்று மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். இதுவரை ஒளிபரப்பாகி வரும் 3வது கண் நிகழ்ச்சிக்கு பெரும் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட வேண்டுகோள் படி ஆரம்பத்துல இருந்து ஒளிபரப்பான 3வது கண் நிகழ்ச்சியோட 4 பாகங்களை ஒன்னா சேர்த்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஞாயிறு பிற்பகல் 2 மணிக்கு 3வது கண் நிகழ்ச்சியின் இந்த தொடர் ஓட்டத்தை பார்த்து மகிழுங்கள். உலகம் முழுக்க வாட்ஸ்அப் மூலம் அமானுஷ சக்தியால் பலருக்கு தீர்வுகள் சொல்லிய பிரபல டாக்டரின் மனைவி. நான் தான் உங்க மகாலட்சுமி. சோடாபுட்டி கண்ணாடி எதிர்பார்த்தீங்களோ? இதுவரை முகம் காட்ட மறுத்தவர் முதன்முறையாக 3வது கண் நிகழ்ச்சியில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தரிசனம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? ஏங்க, நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.